மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வழங்கி அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். பொதுவாக தூய்மை பணியாளருடைய நலவாழ்வில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியான திமுக அரசு எந்த அளவிற்கு பெரிதும் அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2007ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் தான் தூய்மை பணியாளர் நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டு தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த நல வாரியத்திற்கான உரிய நிதி நல்கையிலும் அரசு முறையான வகையிலே வழங்கி அந்த நலவாரியம் சிறப்பாக செயல்படவும் அந்த நலவாரியத்தினுடைய திட்டங்கள் நன்மைகள் அது வழங்கக்கூடிய நலன்கள் தூய்மை பணியாளருக்கும் அவர்தம் குடும்பத்திற்கும் தருவதை அரசு உறுதி செய்து வந்திருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்தை அவர்களும் கடைபிடித்து தூய்மை பணியாளர் மீது அவருக்கும் தனி கரிசனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களுடைய நலனிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பெருங்கருணை கொண்டதாகவே இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே கூட பார்ப்போம் என்று சொன்னால் நிதிநிலை அறிக்கையிலே நிதித்துறையினுடைய சார்பிலே நான் அறிவித்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய நலன்களுக்காக அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளின் ஒன்றாக அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கிற போது அவர்கள் மரணம் எய்தினால் இயற்கை எய்தினால் அவர்களுக்கான அந்த விபத்து காப்பீட்டு தொகையாக வழங்கக்கூடிய அந்த தொகை ஒரு வருவாய் கோட்டாட்சியர் மறைந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்குகிறோம் என்று சொன்னால் படிநிலைகளில் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அங்கன்வாடி பணியாளர் ஒருவருடைய குடும்பத்திற்கும் அதே 1 கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் குறிப்பாக நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல நம்முடைய தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை நம்முடைய அமைச்சரவை கூட்டத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்றைக்கு மேற்கொண்டு அதை உங்கள் வாயிலாக உங்களிடத்திலே நான் இங்கே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவிப்பு 1. தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே இத்தகைய தொழில்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். 2வது அறிவிப்பு, தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும். இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்திட வழிவகை ஏற்படும். 3வது அறிவிப்பு, தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடைய சமூக பொருளாதார நிலையினை உயர்த்திட சுய தொழில் தொடங்கும் போது அத்தொழில் திட்ட மதிப்பீட்டில் 35 விழுக்காடு நிதி அதிகபட்சமாக 3,50,000 ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படும். மேலும் இந்த கடன் உதவி அதை பெற்று தொழில் தொடங்கி கடன் தொகையை தவறாமல் திருப்பிச் செலுத்துவதற்கு 6 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும். இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 4வது அறிவிப்பு, தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணச் சலுகை மட்டுமின்றி விடுதி கட்டணம், புத்தக கட்டணங்களுக்கான உதவித்தொகையை வழங்கிடும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம்
உதவித்தொகை திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். நகர்ப்புறங்களில் அறிவிப்பு 5, நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் 3 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய உதவியோடு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் வசிக்கும் இடத்திலேயே வீடு கட்டுதல் என பல்வேறு முறைகளின் கீழ் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். கிராம பகுதிகளில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த வீட்டு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும். 6வது அறிவிப்பு, தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டம் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். இந்த 6 முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுடைய நலனுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் இன்றைய அமைச்சரவையில் இந்த திட்டங்களை சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே நான் அரசினுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வது, தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய முதலமைச்சராக உங்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய, அதை முன்னுரிமை அடிப்படையில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, உங்கள் நலனுக்காக இந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுடைய பின்னணியில் நீங்கள் அரசு உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் மனதிலே வைத்து பொதுமக்களுடைய நலனை கருதி அதேபோல் உங்களுடைய மற்ற கோரிக்கைகளெல்லாம் மனதிலே வைத்து நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விடுத்து பணிகளுக்கு திரும்பி அந்த பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று நான் அரசின் சார்பாக மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை கேட்டிருக்காங்க, அவங்க பணி நிரந்தரத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இது குறித்த வழக்குகள் 2 இடத்துல இருக்குது. ஒன்று உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரிசர்வில் இருக்குது, இன்னொன்று தொழிலாய தீர்ப்பாயத்திலும் இருக்கிறது. எனவே அந்த வழக்கு முடிவுகள் வரட்டும். சென்னை மாதிரியான இடங்களில் பிரைவேடைசேஷன் அதிகமாக இருக்குது. பெரும்பான்மையான மண்டலங்கள் பிரைவேடைசேஷன் ஆயிடுச்சு. அது மாதிரியான ஊழியர்களுக்கு வந்து அரசாங்கத்தோட இந்த அறிவிப்புகள் வந்து எப்படி அது செல்லுபடியாக கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து ஏதாவது மானிட்டரிங்? இது வந்து எல்லா தூய்மை பணியாளர்களுக்குமே இது வந்திருக்கிறது. நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல பணியை பண்ணி கொண்டு வந்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும். சில அறிவிப்புகள் படிப்படியாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை பிரைவேட்டைசேஷன்றது வந்து ஏற்கனவே இது வந்து சுய உதவி குழுக்களிலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், மற்ற மண்டலங்களிலே இருக்கக்கூடியவர்கள், இப்போது 5-6 மண்டலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே பல மண்டலங்களிலே சுய உதவி குழுக்கள் மூலமாக விளைவிக்கிறவர்கள் அவங்க ஏற்கனவே தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவருடைய மற்ற கோரிக்கைகளை குறித்து இப்போது நீதிமன்றங்களில் நான் குறிப்பிட்டதை போல தீர்ப்பாயத்திலும் அதற்கான இது எடுத்துக்கொண்டு ஆல்ரெடி சீஸ் த மேட்டர். ஸோ அதனுடைய முடிவுகள் வெளிவரும். இந்த புதிய அறிவிப்புகள் தமிழ்நாடு முழுக்க இல்லை, சில அறிவிப்பு நான் தான் சொல்லியிருக்கேன். தூய்மை பணியாளருக்கு எங்கெங்கே வந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். சில இடத்துல நான் வந்து குவாலிஃபை பண்ணின்னு சொல்லியிருக்கிறேன். முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் எந்தெந்த அறிவிப்புகள் வருகிறது, எந்தெந்த அறிவிப்புகள் மற்ற நகர்ப்புறத்துக்கு வருகிறது சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்புகள் அந்த வகையில் தொழில்துறை சார்ந்து சில புதிய தொழில் முதலீடுகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளில் இருக்கக்கூடிய சலுகைகள் எப்போதும் கொடுக்கக்கூடியது, அதையும் பேசியிருக்கிறார்கள். அது குறித்த அறிவிப்புகள் தனியாக உங்களிடத்தில் தெரிவிக்கப்படலாம். எல்லாருக்கும் சார் தூய்மை பணி, அதனால தான் நான் பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். அங்கே எங்கேயுமே நான் குவாலிஃபை பண்ணல. ஒப்பந்த தொழிலாளர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்று நான் பொருந்தவில்லை. அது எல்லாருக்குமே இது பொருத்தமாக. இல்லை நமக்கு வந்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். அரசாங்கமே யார் ஃபைனலாக கொடுக்குது, நலவாரியத்துக்கான நிதி அரசு கொடுக்குறது.
நான் சொல்லியிருப்பது போல் வீடு வழங்கக்கூடிய திட்டங்களை பொறுத்தமட்டில் வந்து அது நலவாரியத்தினுடைய நிதி நல்கையுடன் அதே போல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக இருந்தாலும் வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் அவற்றின் மீது கட்டக்கூடிய கட்டடங்கள் அது தாண்டி இன்ஸ்டிடியூட் ஹவுசஸ் அவர்கள் வசிப்பிடத்திலே வீடு கட்டக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்கள் அவர்களுக்கு செயல்படும். இரவோடு இரவா வந்து கைது பண்ண வந்து அரசுக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து 10 மாதம் தேர்தல் வரும்போது ஓரன் தமிழ்நாட்டில் போட்டு நம்ம வந்து பிரச்சாரத்தை இப்பயே துவங்கிட்டோம். அவங்களாம் வாக்காளர்லாம் நம்ம பார்க்கல. இரவோடு இரவா வந்து இல்லை சார், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 12 கட்டமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய நகராட்சித்துறை நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள், அதே போல் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மேயர் அவர்கள், ஆக ஏறத்தாழ 12 முறைக்கு மேலேயே அவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட அரசினுடைய கதவுகள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது. யாரையும் போய் வலிமையாக இத்தனை நாள் நீங்களே பார்த்துருப்பீங்க, யாரும் நம்ம உடனடியாக போய் முதல் நாளே நாங்கள் வந்து ஒரு பலவந்தமாக அவர்களை அகற்றக்கூடியது இல்லை. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. நீதிமன்றம் அந்த திட்டத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்படும். அந்த திட்டத்தில் பல்வேறு கூறுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த திட்டத்தை முழுமையாக்கி அனைவருக்கும் பயன்படுத்த